ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरुन् वैष्णवं च श्रीरूपं साक्षात् सैनरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेशकोऽभिहा कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपाचिन्तिभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्णचैतन्य प्रभुनित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोर्जयमुद्रेति नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुधा सेवया बहुवियुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मोहं करोति वाचालं पोङ्गुं लङ्घाय देग्रं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण माताजी, யாராவது பாகவத பிரார்த்தனை பண்ணுங்க மாதாஜி. படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே பாகவத பிரார்த்தனை பாடல்கள். சர்வ சாஸ்திராப்தி பியூஷா சர்வ வேத சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாயா சர்வலோகை கதிரிகிருதா சர்வ பாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபு கலிதுவந்தோதித்தாதித்ய ஸ்ரீகிருஷ்ண பரிவர்த்ததே பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாட்சராயதே சர்வதா சர்வ சேவ்யாய ஸ்ரீகிருஷ்ணாய நமஸ்துமே. மத் ஏக பந்தோ மத் சங்கின் மத் புரோமன் மகாதன மத் நிஸ்தாரக மத் வாக்கிய மதானந்த சமஸ்துதே சாது சாது தாதாயின் அதினோச்ச தாகரா பானாமன் சாகாசின் மாம் பிரேம்னா திருக்கண்டையோஸ்ரா. ஹரே கிருஷ்ணா. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக படமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக ஒத்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோற்றுவீராக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி இன்னைக்கு எந்த ஸ்லோகம் படிக்கணும்? கொஞ்சம் ஸ்லோகம் 11 படிக்கணும் மாதாஜி. ஸ்லோகம் படிச்சு கொஞ்சம் பொருளுரை படிங்க மாதாஜி. சரிங்க. பதம் 11. யால் ஆலாயா திருமா வை தேஸ்வ அரிக்தாகில சம்பதக யத் கிருஹாஸ் தீர்த்த பாதிய பாத தீர்த்த விவர்ஜிதா. மொழிபெயர்ப்பு: எல்லா செல்வங்களும் பொருள் வளமும் பெற்றிருந்தும் ஒரு தன்வந்தன் தன் வீட்டிற்கு வரும் தெய்வீக அருளாளர்களுக்கு அனுமதி மறுப்பதோ அவர்கள் திருவடிகளை கழுவதற்கு நீர் தர மறப்பதோ எதனை போன்றதென்றால் விஷப்பாம்புகள் வாழும் மரத்தனை போன்றது அவன் மாளிகையாகும். பொருளுரை: இச்சுலோகத்தில் வரும் தீர்த்த பாதியா என்னும் சொல் பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் அல்லது வைஷ்ணவர்களை குறிப்பதாகும். அந்தணர்களை பொறுத்த மட்டில் அவர்களை எப்படி வரவேற்க வேண்டும் என்பதற்கு விளக்கம் முந்தைய ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் குறிப்பாக வைணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக சன்னியாசிகள் அல்லது துறவற வாழ்க்கை வாழ்வோர் இல்லத்தாருக்கு ஞானமளிக்கும் சிரத்தை மேற்கொள்கின்றனர். அவர்களை ஏகதண்டி சந்நியாசிகள் என்றும்
திரிதண்டி சந்நியாசிகள் என்றும் 2 வகைப்படுவர். ஏகதண்டி சந்நியாசிகள் சங்கராச்சாரியரை பின்பற்றும் மாயாவதிகள் ஆவர். வைணவ ஆச்சாரியர்களான ராமானுஜாச்சார், மத்வாச்சாரியர் போன்றவரை பின்பற்றும் திரிதண்டி சந்நியாசிகளோ இல்லத்தாருக்கும் ஞானம் அளிப்பதற்கான சிரமத்தை மேற்கொள்கின்றனர். ஏகதண்டி சந்நியாசிகள் பரிசுத்தமான பிரம்ம நிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஆத்மாவானது உடலிலிருந்து வேறானது என்பதை உணர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் கூட அருவநிலை கொள்கைக்காரர்களே. வைணவர்கள் முழு மெய்ப்பொருளாக இருப்பது பரமாத்மாவே என்றும், ஜோதியான பிரம்மமோ முழுமுதற் கடவுளை அடிப்படையாக கொண்டது என்றும் அறிந்தவர்கள். பகவத்கீதையும் 14.27 இதனை உறுதி செய்கிறது. பிரத்தமனோ ஹி பிரதிஸ்மாகும். பிரம்மத்திற்கு நாளை நிலைக்கல்லன். முடிவாக இங்கு தீர்த்த பாதியா என்பது வைணவர்களை குறிக்கும் சொல். பாகவத்தில் 1:13-10 மற்றொரு குறிப்பு காணப்படுகிறது. தீர்த்தி கர்வந்திக தீர்த்தானி. ஒரு வைணவன் எங்கே சென்றாலும் அந்த இடத்தை தீர்த்த, அதாவது ஒரு புனித ஸ்தலமாக மாற்றுகின்றான். வைணவ துறவிகள் உலகமெங்கும் சென்று தங்கள் திருவடி தாமரைகளை படுகின்ற இடத்தையெல்லாம் புண்ணிய ஸ்தலங்களாக செய்கின்றனர். எந்த வீட்டைச் சேர்ந்தவன் முன்னர் கூறியுள்ளபடி ஒரு வைணவனை வரவேற்கவில்லையோ அந்த வீடு விஷப்பாம்பின் வசிப்பிடமாகவே கருதப்படும். அதாவது ஒரு விளைவுண்ட சந்தன மரத்தை சுற்றி ஒரு விஷமுள்ள பாம்பு வாழ்வதாக சொல்லப்படுகிறது. சந்தன மரம் மிகவும் குளிர்ச்சியானது. பற்களை பெற்றிருப்பதனால் பாம்புகள் எப்போதும் சற்று வெம்மையாக இருக்கின்றன. அதனால் குளிர்ச்சியினை வேண்டிய அவைகள் சந்தன மலைகள் தந்தமடைகின்றன. இதுபோல்தான் சில பணக்காரர்களும் தங்கள் வீட்டு வாயிலை காப்பதற்கு வேலையாட்களின் நாய்களும் வைத்திருப்பார்கள். அவர்களது வீட்டு கதவுகள் உள்ளே நுழையாதே, அந்நியர்கள் வருவதற்கு அனுமதி இல்லை, நாய்கள் ஜாக்கிரதை என்றெல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள். மேற்கிந்திய நாடுகளில் அந்நியன் ஒருவன் நுழைந்தால் அவன் சுட்டுக் கொல்லப்படுகிறான். அங்கே இது குற்றமாக கருதப்படுவதில்லை. இதுவே அரக்கத்தன்மை வாய்ந்த இல்லறத்தானின் நிலையாகும். அதனால்தான் அவனது வசிப்பிடம் விஷப்பாம்பின் குடியிருப்பாக கருதப்படுகிறது. அக்குடும்பத்தை சேர்ந்த பிறகும் பாம்புகளை விட ஒன்றும் மேலானவர்கள் இல்லை. ஏனென்றால் பாம்புகள் மிகவும் பொறாமை உடையவன. அப்பொறாமையானது துறவிகளிடத்தில் காணப்படுமானால் அவர்கள் நிலை மிகவும் அபாயத்துக்குள்ளாகிறது. அதனால்தான் சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார், பொறாமையுடைய 2 உயிர்கள் இருக்கின்றன. ஒன்று பாம்பு, மற்றொன்று பொறாமையுடைய மனிதன். இப்பாம்புகளை காட்டிலும் மனிதனே மிகவும் ஆபத்தானவன். காரணம், பாம்பு கூட சில மந்திரங்களினாலும் மூலிகையினாலும் கட்டுப்படுகின்றன. ஆனால் ஒரு பொறாமைக்காரன் எதுக்கும் வசிய மாட்டான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இது So, நம்ம உதாரணம் எப்படி பாத்தீங்களா? உதாரணம் சூப்பரா இருக்கு. ஆமா மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து தீர்த்த பாத்தியா அப்படிங்கிற சொல் வந்து பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் வைஷ்ணவர்களை குறிப்பது. நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வைஷ்ணவர்கள் வீட்டிற்கு வந்தால் இல்ல எங்க பார்த்தாலும் வைஷ்ணவர்களை நாம் எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அதிதி தேவோ பவ அப்படின்னு அவர்கள் வரவேற்கப்பட வேண்டும் எந்த இடத்திலும். ஏன்னா வைஷ்ணவர்கள்னா எப்பொழுதும் இதயத்தில் பகவானை தாங்கி நிற்கிறார்கள். சோ பகவானையே நாம நேர்ல பார்த்தா கூட பகவானை வழிபடுறதை விட அவங்க பக்தர்களை நாம வரவேற்பது, வழிபடுவது அப்படிங்கிறது பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. ஏன்னா அவர் என்ன சொல்றார், நான் பக்தனின் அடிமை அப்படிங்கிறார். அகம் பக்த பராதீனோ அப்படிங்கிறார். நான் பக்தனுக்கு மிகவும் பிரியமானவன், அடிமை அப்படிங்கிறார். எப்பவுமே பக்தர்கள் இதயத்துல. ஏன்னா பகவான் இல்லாம பக்தர்கள் கிடையாது, பக்தர்கள் இல்லாம பகவான் கிடையாது. இடையில என்ன இருக்குன்னா பக்தி தொண்டு. அப்ப இந்த 3மே எங்கேயுமே சேர்ந்து இருக்கும், தனியா பிரிக்க முடியாது. பகவானையோ பக்தர்களையோ பக்தி தொண்டையோ நீங்க பிரிக்கவே முடியாது. அப்போ இதுல வந்து வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. பொதுவா சந்நியாசிகள், துறவற வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு அவங்க வந்து இல்லத்தார்களுக்கு ஞானமளிக்கும் சிரமத்தை மேற்கொள்கிறார்கள். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். ஒரு சன்னியாசி வீட்டுக்கு போனாருன்னா அவர் ஒரு மாட்டுல பால் கறக்கிற நேரம் வரைக்கும் தான் அங்க இருப்பார். அதுக்குள்ள அந்த வீட்டுல என்ன நடக்குது, அவங்களை எப்படி ஆன்மீகத்துல ஈடுபடுத்தலாம் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுவார். சோ வைஷ்ணவர்கள் பிராமணர்களுக்கும் மேலானவர்கள். பிராமணர்கள் எல்லாம் பிரம்மத்தை அறிந்தவர்கள்.
அவங்க வந்து சத்துவ குணம் சுத்த சத்துவ குணத்துல இருந்தாலும் வைஷ்ணவர்களாக மாறும்போது இன்னும் அது வந்து வாழ்க்கையில எப்படி பகவானை அடைவது என்பதை வேத கொள்கைகளை எல்லாம் வாழ்க்கையிலும் கடைபிடிப்பாங்க. அதனால வைஷ்ணவர்கள் மிக உயர்ந்த நிலை. அப்ப இதுல வந்து 2 விதமான சன்னியாசிகள் இருக்கிறாங்க. ஏகதண்டி சன்னியாசிகள், திரிதண்டி சன்னியாசிகள். ஏகதண்டி சன்னியாசிகள் சங்கராச்சாரியரை பின்பற்றும் மாயாவாதிகள். ஏகதண்டி, ஏக அப்படின்னா என்ன? ஒண்ணு. ஒண்ணு அப்படின்னா நானும் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு. நானும் போய் பிரம்மஜோதியில ஒன்றாக போகிறேன், நானும் பகவான் ஆகின்றேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நானே கடவுள் அப்படின்னு எல்லாம் தப்பான எண்ணத்துடன். ஏன்னா ஆதிசங்கரர் இதை வந்து பகவானோட ஆணைப்படி பகவான் சொன்னதுனால சங்கரர் அந்த வேலையை செய்யறாரு. இந்த அத்வைத கொள்கைகளை பரப்புகிறார். இது வந்து காலத்திற்கு ஏற்ற மாதிரி நாம பார்த்தோம். புத்தர் இந்த காலத்துல வந்தார், அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் வந்தார், அதுக்கப்புறம் மத்வாச்சாரியர் வந்தார், அதுக்கப்புறம் ராமானுச்சாரியார் வந்தார், அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். இப்படி ஒவ்வொருவரும் கொள்கைகளை அப்படியே டெவலப் பண்ணிட்டே வந்தாங்க. அப்போ ஆதியில புத்தர் வேத கொள்கைகளை மறுத்தார், சாதாரண தர்மங்களை மக்களுக்கு சொன்னார். ஏன்னா அந்த லெவல்ல தான் மக்கள் இருந்தாங்க. ஆனா அதுக்கடுத்த காலகட்டத்துல வந்து ஆதிசங்கரர் வேதங்கள் எல்லாம் உண்மைதான், நீங்களுமே கூட கடவுள் ஆகலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்த மத்வாச்சாரியார் இல்ல இல்ல, அத்வைத கொள்கை வேற, துவைதம் அப்படின்னு சொல்லி ஆத்மா வேற பரமாத்மா வேற, பரமாத்மா என்பவர் மிகப்பெரியவர், ஆத்மா என்பது சிறியவற்றுள் சிறியது, விபு அப்படின்னா பெரியவற்றுள் பெரியது, பகவானும் நம்மளும் ஈடாக மாட்டோம் அப்படிங்கிறத சொன்னார். இப்படி காலம் மாற மாற அந்த கொள்கைகள் டெவலப் ஆயிட்டே வந்தது. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு ஆத்மாவும் பரமாத்மாவும் குணத்தால் ஒன்று அளவால் வேறு அப்படின்னு ரொம்ப இன்டெப்தா அதை புரிய வச்சார். இப்படியாக அந்த ஏகதண்டி சன்னியாசிகள் நான் எல்லாம் ஏகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அது தவறான கொள்கை தான். இருந்தாலும் அந்த கொள்கையை கொண்டு வந்த ஆதிசங்கரரே பஜகோவிந்தத்துல சொல்றார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. கோவிந்தனை, முட்டாள்களே மூடர்களே, தயவுசெய்து கோவிந்தனை நீங்க வந்து கை தொழுங்கள், அவரை வந்து எப்பவுமே அவர்கிட்ட பக்தி செய்யுங்க அப்படின்னு சொல்றார். சோ அப்போ திரிதண்டி சன்னியாசிகள் யாரு அப்படின்னா, திருதண்டி அப்படின்னா 3, திரி அப்படின்னா 3. அப்ப 3 அவங்க வச்சிருக்கிற அந்த தண்டத்துல பாத்தீங்கன்னா 3 இது இருக்கும், மேல 3 கிளைகள் இருக்கும். அது என்னன்னா வாச்சோ கர்மனோ மனசோ, மனதாலும் வாக்காலும் சொல்லாலும் செயலாலும் உனக்கு நான் சேவை செய்கிறேன் அப்படின்னு தங்களையே கொடுத்தவங்க தான் திருதண்டி சன்னியாசிகள். சோ ஆத்மாவிலிருந்து உடல் வேறானது அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் இவர்கள். அருவாதிகள் கூட ஆத்மா வந்து உடலிலிருந்து வேறுபட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தா கூட, ஆனாலும் ஆத்மா விடும்போது ஆத்மா இந்த உடலை விடும்போது ஆத்மா போய் பகவானுடன் ஒன்று சேர்கிறது அப்படின்னு தவறா நினைக்கிறாங்க. ஆனா வைணவர்கள் முழு மெய்ப்பொருளாக இருப்பது பரமாத்மாவே என்றும் ஜோதியான பிரம்மமும் முழுமுதற் கடவுளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு தெரிஞ்சவங்க. அதான் பகவத்கீதையில பிரம்மனோகி பிரதிஷ்டாகம் அப்படின்னு சொல்றார். பிரம்மனுக்கும் நானே ஆதாரம். அப்போ பிரம்மனுக்கு வந்து பகவான் இருந்துதான் வருது அந்த பிரம்ம ஜோதி. சோ அந்த பிரம்ம ஜோதியே இறுதியானது கிடையாது. அதுக்கு மேல பகவானுடைய ரூபம், ஷியாம திரிபங்க ரூபம், அந்த அழகான ரூபம் இருக்கின்றது. சோ பிரம்மா கூட பிரம்ம சமீதியில சொல்றார், என்னென்ன அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். அவருக்கு நிறைய ரூபங்கள் இருக்கு, ஒண்ணு மட்டும் இல்ல. அத்வைதம் ஒரே ஒரு ரூபத்திலிருந்து பல ரூபங்கள் பிரிகின்றது. அனாதிம் அவர். ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி அப்படிங்கிறார். சோ அவர் அதே போல சியாம திரிபங்க லலிதம் ஆலோல சந்திரலசத் வனமால்ய வம்சி ரத்னாங்கதம் பிரணய கேலி கலாவிலாசம் சியாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம் கோவிந்தமாதி புருஷம்
தமஹம் பஜாமி. எப்படின்னா திரிபங்க லலிதம், 3 வளைவுகள் கொண்ட அந்த ரூபம் பகவானுடையது. கலா விலாசம், அவரது வந்து கலா, அம்ச, விலாச போன்ற பல ரூபங்கள் அவர்கிட்ட இருந்து வெளிப்படுது. அதே போல அவரது ஒவ்வொரு அங்கங்களும் எல்லா வேலையும் செய்யக்கூடியது. நம்மளை போல கால்னா நடக்கும், கண்ணுனா பார்க்கும், அப்படி கிடையாது. எல்லா உறுப்பும் எல்லா வேலைகளையும் செய்யும். அதான் திவ்யமான. அந்த திவ்யா அப்படிங்கறதுக்கு மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. ஒரே வார்த்தை தான், ஆனா அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க. அப்போ அந்த ரூபங்கள் பகவானுடைய ஒவ்வொரு கால், கை, கண்ணு எல்லா வேலையுமே செய்யும். அவர் எதாலையும் நடக்கலாம், எதாலையும் பார்க்கலாம். அங்காணி எஸ் கைலேன் திரவிருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத் உஜ்வல விக்கிரஹஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சோ பகவானை இவ்வாறு புரிந்தவர்கள் தான் வைஷ்ணவர்கள். சோ அதே போல நாம பாகவதத்துல 1:13-10 தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னு ஸ்லோகம் பாக்குறோம். இப்போ ஒரு வைஷ்ணவன் எங்கு சென்றாலும் அவர் எல்லா தீர்த்தங்களையும் தன்னுள் ஏந்தி செல்கிறார். ஏன்னா பகவானே அவர் உள்ளத்துல இருக்கிறார். அது போல பகவான்கிட்ட எல்லா தீர்த்தங்களும் இருக்கிறது. அப்ப பகவான் இருக்கிற இடம் எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு வைஷ்ணவன் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா அவரை எப்படி நாம போற்றி அவரது கால்களை கழுவி அந்த தீர்த்தத்தை தலையில் தெளித்துக்கணும். ஏன்னா நம்ம கங்கா, யமுனா, காவேரி, நர்மதை, சிந்து, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை அதெல்லாம் போகணும்னா நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். ஏதாவது பஸ் பிடிக்கணும், இல்ல கார்ல போகணும், இல்ல பிளைட்ல போகணும், பண செலவு பண்ணணும், நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். ஆனா ஒரு வைஷ்ணவர் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அத்தனை தீர்த்தங்களையும் அவர் தன்னுள் ஏந்தி கொண்டு வருவதால் இந்த வீடே புனிதமடைகிறது, நாமும் புனிதமடைகிறோம். அந்த தீர்த்தத்துல குளிச்ச அந்த உணர்வு நமக்கு வருகின்றது. ஏன்னா உணர்வு ஒரு வைஷ்ணவனை கண்டவுடன் உடனே தூய்மை அடைகிறது. நாம எப்படி நாமம் சொல்லும் போது நாம் தூய்மை அடைகிறோமோ அது போல ஒரு வைஷ்ணவர்கள் மேல பட்ட காற்று நம்ம மேல பட்டால் கூட நாம் புனிதம் அடையலாம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி காரணமற்ற கருணையினால் தான் இன்னைக்கு பக்தர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் பக்தி செய்யறதுக்கு நம்மளுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அந்த தகுதியெல்லாம் இந்த கலியுகத்துல வந்தவங்களுக்கு கிடையாது. மற்ற யுகங்கள்ல வந்தவங்களுக்கு கூட பக்தி தகுதி இருக்கு. ஏன்னா பல புண்ணியங்களை செஞ்சிருப்பாங்க, பகவானுக்கு தொண்டு செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த கலியுகத்துல வர்றவங்களுக்கு ரொம்ப ரேர். ஆனாலும் நம்ம பக்தி செய்யறோம். எதனாலன்னா சில பிரபுபாதரோட காரணமற்ற கருணை, வைஷ்ணவர்களோட காரணமற்ற கருணையினாலதான் இன்னைக்கு நாம இந்த பக்தி தொண்டு செய்ய முடியுது. சோ இது சூதுர்லப, ரொம்ப அரிதானது. சோ இந்த வாய்ப்பை யாரும் இழக்க கூடாது. இப்ப வைணவ துறவிகள் உலகெங்கும் சென்று தங்கள் திருவடி தாமரைகள் படுகின்ற இடத்தையெல்லாம் புண்ணிய ஸ்தலங்களாக்க செய்கின்றனர். ஒரு சமயம் கங்காதேவி கேட்டாங்களாம் விஷ்ணுட்ட, எல்லாரும் என்கிட்ட பாவத்தை கழுவிட்டு போறாங்க, எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, நான் எங்க போய் இதை கழுவுறது அப்படின்னு. அப்போ பகவான் சொன்னாரா, கலியுகத்துல நிறைய வைஷ்ணவர்கள் உன்னுடைய நதியில குளிப்பாங்க, அதன் மூலமாக நீ புனிதம் அடையலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ எப்பொழுதெல்லாம் வைஷ்ணவர்கள் போய் கங்கை நீரில் குளிக்கிறாங்களோ அப்ப கங்கை நதி புனிதமாகின்றது, மேலும் புனிதமாகின்றது. அப்போ வைஷ்ணவர்கள் எவ்வளவு தூய்மையானவங்க பாருங்க. அப்ப எந்த வீட்டை சேர்ந்தவன் முன்னர் கூறியுள்ளபடி ஒரு வைஷ்ணவனை வரவேற்கவில்லையோ அந்த வீடு விஷப்பாம்புகள் வசிப்பிடமாக கருதப்படும். ஏன்னா பாம்பு அப்படிங்கிறது நாம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பொறாமையுடைய மிருகம். அது தன்னோட குட்டிகளையே சாப்பிட்டுரும். அது தனித்து வாழும். மற்ற விலங்குகள், மனிதர்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா கூட்டம் கூட்டமா வாழ்வாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க, பல முரண்பாடுகள் இருந்தாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆனா பாம்பு தனியா தான் இருக்கும். அது போல விஷத்தை கக்கிரும். பால் கொடுத்தாலும் அது விஷத்தை தான் கக்கும். பாம்புக்கு பால் கொடுத்தாலும் விஷத்தை தான் கக்கும். அது மாதிரி பாம்பு ரொம்ப பொறாமையுள்ள ஒரு ஜீவன். சோ யாரெல்லாம் வைஷ்ணவர்களை வரவேற்கவில்லையோ அவங்கெல்லாம் ஒரு பாம்பு, விஷப்பாம்பு போன்றவர்கள். சோ இது போலத்தான் சில பணக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்கள் வீட்டு வாயிலை காப்பதற்கு வேலையாட்களையும் நாய்களையும் வச்சிருக்கிறாங்க.
அவங்க வீட்டு கதவுல வந்து உள்ளே நுழையாதீர்கள், அந்நியர் வருவதற்கு அனுமதி இல்லை, நாய்கள் ஜாக்கிரதை, இப்படி எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ மேலை நாட்டுல எல்லாம் ஒரு வேற யாராவது அந்நியன் தெரியாதவங்க வந்தாங்கன்னா சுட்டு கொன்றுவாங்க. அது வந்து அங்க ஒரு குற்றம் கிடையாது. துப்பாக்கியே அவங்க எல்லாம் லைசன்ஸோட வச்சிருப்பாங்க. ஆனா இங்கெல்லாம் கிடையாது, நம்ம கிட்ட துப்பாக்கி எல்லாம் வச்சுக்க கூடாது. இது வந்து அசுரத்தன்மை வாய்ந்த ஒரு நிலை. யார வேணா சுடலாம், அந்நியர்கள் வந்தா வரவேற்கிறதுங்கிறது அவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா அங்க விருந்தினர்களை உபச்சரிப்பது அப்படிங்கிற கலாச்சாரமே அங்க கிடையாது மேலை நாட்டுல. இந்திய நாட்டு பாரம்பரியத்துல மட்டும்தான் அப்படி ஒரு நல்ல கலாச்சாரம் இருக்கு. ஸோ சாணக்கிய பண்டிதர் சொல்றார், பொறாமையுடைய 2 உயிர்கள் இருக்கின்றன, ஒன்று பாம்பு, மற்றொன்று பொறாமையுடைய மனிதன். சோ இந்த பாம்புகளை காட்டிலும் மனிதன் ரொம்ப ஆபத்தானவன். காரணம், பாம்புகள் கூட சில மந்திரங்களாலும் மூலிகைகளாலும் கட்டுப்படுத்தப்படுது. ஆனா ஒரு பொறாமைக்காரன் எதற்கும் வசிய மாட்டான். சோ மனிதனுடைய கலிகால நிலைமை இதுதான். ரொம்ப மிருகத்தை விட மோசமா இருக்கா. இப்ப மிருகங்கள் கூட ஒரு ரோட்ல நீங்க தானியத்தை போட்டீங்கன்னா, இப்ப கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை அரிசி போட்டா ஒரு குருவியோ இல்ல காக்கா பருந்தோ அது தேவையானதை மட்டும் எடுத்துட்டு போகும். ஆனா ஒரு மனுஷன் அந்த மூட்டை ஃபுல்லா தூக்கிட்டு போயிடுவான். அப்படிதான் கோவிட் பீரியட்ல இந்த மளிகை கடைகள் இருக்கிற சாமானங்கள் எல்லாம் அவங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மூட்டை கட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு 3 மாசம் உள்ள இருக்க சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அப்ப எல்லாரும் காய்கறியை தவிர மளிகை சாமானங்களை அப்படியே மூட்டை கட்டிட்டு போயிட்டாங்க. அதாவது சுயநலம், மனிதர்களுக்கு தான் பிழைத்தான் போதும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு மிருகங்களோட இடங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு காட்டுக்குள்ள மனிதன் போய் அவன் இருக்கிறான், யானை வந்து உள்ள வந்துருச்சுங்கிறான். யானையோட இடத்துல இவன் உட்காந்துட்டு யானை எங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறான். இவன் போய் அங்க வீட்டை கட்டிட்டு. சோ இன்னைக்கு மனிதர்கள் வந்து அப்படித்தான் இருக்காங்க, மிகவும் சுயநலத்தோட பொறாமை உள்ளவர்களாக. பாம்பை கூட மந்திர மூலிகை போட்டு கட்டுப்படுத்திடலாம், ஆனா மனிதனை என்ன பண்ண முடியும்? சோ திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி மனிதர்கள் எவ்வளவோ பகவான் வந்து வேதங்கள், சட்டங்கள், பக்தர்கள் சங்கம், கோயில்கள், அதனாலதான் கோயில்களை அன்னைக்கு ராஜாக்கள் எல்லாம் அவ்வளவு கோயில்களை நிர்மாணம் பண்ணாங்க. ஒவ்வொரு கோயில்கள், அது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கற்கோயில்கள், சிலைகளை வடிச்சு பெரிய பெரிய ராஜராஜ சோழன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயில், காஞ்சிபுரத்துல அவ்வளவு கோயில்கள். எதுக்காக? ஆன்மீகத்தை வளர்த்துவதற்காக அன்னைக்கு ராஜாக்கள் எல்லாம் பகவானுடைய தூதர்களாக செயல்பட்டாங்க. இவங்கெல்லாம் இமம் விவஸ்வதே யோகம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார், இந்த யோகத்தை நான் ராஜாக்கள் மூலமா கொண்டு வந்தேன் அப்படின்னு. புரோக்தவான் அகம் அவ்வியம் புரோக்தவான் மனவே ஸ்வாக மனுர் இஸ்வாகவே பிரவீத் அப்ரவீத் அப்படின்னு சொல்லி. ஸ்லோகம் 12. ஸ்வாகதம் ஸ்வாகதம் वो द्विज श्रेष्ठा यत् व्रतानि मुलुषवः सरन्ति श्रद्धया तीरा बाला एव बृहन्ति च. हरे कृष्णा. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. பிரணாம். மொழிபெயர். பிருது மகாராஜா 4 குமாரர்களையும் வரவேற்கும் பொழுது அவர்களை அந்தணர்களில் சிறந்தோர் என்று கூறினார். அவர்களை வரவேற்று பேசும் பொழுது, நீங்கள் பிறந்த நாள் தொட்டு இன்று வரை பிரம்மச்சரிய விரதத்தை காத்து வருகின்றீர்கள். மேலும் நீங்கள் பக்தி நெறியில் நல்ல அனுபவம் உடையவர்களாக விளங்கிய போதிலும் உங்களை குழந்தைகளைப் போல் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பொருளுரை. குமாரர்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால், அவர்கள் பிறந்த காலம் தொட்டு பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து வருபவர்கள். அவர்கள் தம்மை ஒரு 4 அல்லது 5 வயது குழந்தைகளாவே பாவித்துக் கொள்கின்றனர். காரணம், இளமை காலத்தில் ஒருவனது புலன்கள் தடுமாற்றத்தினால் பிரம்மச்சரியம் கடினமாகிவிடும். ஆகையினால் குமாரர்கள் தம்மை குழந்தை நிலையிலேயே வைத்துக் கொள்கின்றனர். ஏனென்றால் குழந்தைகள் மனதில் பாலுணர்ச்சிக்கு இடம் கிடையாது. இதுவே குமாரர்களின் வாழ்க்கையில் முக்கியத்துவம் உடையதாகும். அதனால்தான் பிருது மகாராஜா அவர்களை அழைக்கும் பொழுது சிறந்த அந்தணர்கள் என்று கூறினார். குமாரர்கள் ஒரு சிறந்த அந்தணருக்கு பிரம்மதேவன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இங்கே ஸ்விஜரஸ்டா, அதாவது அவர்கள் வைணவர்கள் ஆனபடியினால் அந்தணர்களில் சிறந்தவர்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றனர்.
அவர்களுக்குரிய சம்பிரதாயம் சீட பரம்பரை என்று ஒன்று தனியே இருப்பதாக ஏற்கனவே நாம் விளக்கி இருக்கின்றோம். இன்று கூட அது நிம்பார்க்க சம்பிரதாயம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு அனுஷ்டிக்கப்படுகிறது. வைணவ ஆச்சாரியார்களின் 4 சம்பிரதாயங்களில் நிம்பார்க்க சம்பிரதாயமும் ஒன்று. மகாராஜா பிருது குமார்களை பாராட்டும் பொழுது அவர்கள் பிறந்தது முதல் பிரம்மச்சரியம் விரதம் காத்து வருவதையே சிறப்பாக பாராட்டினர். மகாராஜா பிருது மேலும் வைணவத்திடம் அதிக மதிப்புடையவர் ஆதலினால் குமாரர்களை அழைக்கும் பொழுது வைஷ்ணவ சிரேஷ்டா என்று அழைக்கின்றார். அவர் எக்குலத்தில் பிறந்தாலும் யாரிடத்தில் பிறந்தாலும் ஒவ்வொருவரும் வைணவருக்குரிய மரியாதைகளை நிச்சயம் கொடுக்க வேண்டும். வைஷ்ணவே ஜாதி புத்தி, குலம் பார்த்து வைணவரை தரம் பிரித்தல் கூடாது. வைணவர்கள் எப்பொழுதும் அந்தணர்களில் சிறந்தவர்களே. ஆகையினால் ஒருவன் வைணவருக்கு எல்லா மரியாதைகளையும் அளித்தல் வேண்டும். அவர் அந்தணர் என்பதற்காக அல்ல, அந்தணர்களில் சிறந்தவர் என்பதற்காக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க பிருத்து மகாராஜா 4 குமாரர்களை சந்திப்பதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 4 குமாரர்கள் பிரம்மதேவரின் புதல்வர்கள். அதனால அவங்கள சிறப்பாக வரவேற்கவில்லை. அதுக்கும் மேல காரணங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அவர்கள் சிறந்த பிராமணர்கள். பிராமணர்கள் மட்டுமல்ல, பிராமணர்களுக்கு மேல உயர்ந்த வைஷ்ணவர்கள். ஸோ வைஷ்ணவர்கள் அப்படின்னாலே அவங்க மிகச்சிறந்த அந்தணர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ வைஷ்ணவ தன்மை பெற்றிருக்கிறதுனால அவங்க பிராமணர்களும் கூட. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா 5 வயது குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க பகவான்கிட்ட இந்த வரம் வாங்கியிருக்காங்க, நாங்க எப்பொழுதும் இதே மாதிரி இருக்கணும், எங்களுக்கு வயது தோற்றம் மாற வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா குழந்தைகள் நிலையிலேயே இருக்கிறப்போ அந்த பாலுணர்ச்சிக்கு அங்க இடமே கிடையாது. ஏன்னா இந்த ஜட உலகத்தோட முக்கியமான அம்சம் என்ன? மித்தினி பாவம், அதாவது ஆண் பெண் இனக்கவர்ச்சி. அதுதான் இந்த ஜட உலகத்தோட தன்மை. ஸோ இங்க யாரு வந்தாலுமே இனக்கவர்ச்சியினால இருக்கப்பட்டு அப்புறம் எனது குடும்பம், என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, நான் எனது அப்படிங்கிற அகம் அமைதி அப்படிங்கிற குணம் தானா வந்துடும். அது முக்குணங்களால வருது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இவங்க எப்பொழுதுமே 5 வயது பாலகர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா பாலகர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் அட்ராக்டிவ். குழந்தைகள்னாலே எல்லாருமே கவரக்கூடியவர்கள். குழந்தைங்க மனசுல எந்த கள்ள கபடமும் இருக்காது. அவங்க கடவுளுக்கு இணையா கருதப்படுவாங்க. ஒரு குழந்தை எதிரியோட குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை சிரிக்கும் போது எல்லாருமே மயங்கிடுவாங்க. எந்த குழந்தை பார்த்தாலும் நம்மளுக்கு எடுக்கத்தான் தோணும், அதை கொஞ்சணும்னு தோணும். அது மாதிரி இவங்க குழந்தைகளாம இருக்கிறாங்க. அப்ப இவங்க த்விஜரஷ்டா, அதாவது த்விஜரஷ்டா அப்படின்னா வைணவர்கள் ஆனபடியினால அந்தணர்வர்களில் சிறந்தவர்கள். த்விஜ அப்படின்னா என்ன? இருபிறப்பு எய்தியவர்கள். இருபிறப்பு அப்படின்னா ஒன்று பிறக்கும் போது தாய் தந்தையரால், இன்னொன்னு பூணூல் அணியும் போது மந்திர உபதேசம் பெறும்போது மறுபிறப்பு குருவால கொடுக்கப்படுது. அப்ப இரு பிறப்பு. அந்த முதல் பிறப்பு வெளிப்புற உடலுக்குரியது, தாய் தந்தை கொடுக்கிற அந்த உடல். ஆனா ஞானம் அப்படிங்கிற அந்த ஆத்ம ஞானத்தை தருவது குரு. அப்ப குருவால தான் மிகப்பெரிய வாழ்வு நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது எப்பொழுதுமே சீரழியக்கூடியது, அது நிலையானது கிடையாது. அப்ப யமதூதன் நம்மளுக்கு, யமராஜா நம்மளுக்கு நிறைய SMS அனுப்புறாரு பல விதமா. நம்மளுக்கு முதல்ல SMS என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். தலைமுடி எல்லாம் வெள்ளையாக மாறுறது. அடுத்தது கை இந்த மூட்டுல எல்லாம் வலி ஏற்படுறது. அதுக்கு அடுத்தது வெரி குட். புதுமை பல்லு விழுந்துரும், மறதிகள் ஆகிறது. மறதி, பல்லு, கண்ணு, நரம்பு, மூட்டு தேய்மானம், மூட்டு வலி வரும், கண்ணு ப்ராப்ளம் ஆகும். ஆமாங்க. முதல்ல இருக்கிற சிம்டம் என்ன? நரைமுடி. நரைமுடி வந்த உடனே ஓ யமராஜன் தூது அனுப்பிட்டார்
முதல் அது இப்ப முதல் எஸ்எம்எஸ் 30 வாங்க. வயசுக்காருக்கே நான் முடி நரைக்குதுங்களா, அதுக்கு என்ன பண்றது? அது கலியுகம். கலியுகத்துல ஆயுள் குறைஞ்சிட்டே வருது இல்லைங்க, அதனால 30 வயதுலயே நரைக்குது. அப்ப அவங்க ஏன்னா அவ்வளவு பாவங்கள் பண்றாங்க. நாமெல்லாம் நம்ம காலத்துல கம்மியா தான் பண்ணினோம். இங்கே சூழ்நிலைகள் அவங்கள பண்ண வைக்குது. கலியுகம் போக போக அப்படித்தான் மாறிட்டு வரும். நாம செய்யறோமோ இல்லையோ செய்ய வைக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது முக்குணங்களால. கலியுகத்துல தன்மை மாறும்போது அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா நாம அட்டுவிக்கப்படுகிறோம் மாயினால. மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. ராஜி பேசுறேன் மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு நிறைய எஸ்எம்எஸ் வந்திருக்கு, எதை சொல்றதுன்னு தெரியல. அப்ப உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறாங்க பாகவத கிளாஸ்க்கு டெய்லி வான்னு சொல்லி, இல்லைங்களா? மாட்டிக்கிட்டேன் 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 மாட்டிக்கிட்டேன். மாதாஜி, நீங்களே உங்க வாயில எப்படியா மாட்டிக்கிட்டீங்களா? ஆமா. எப்படியா இருந்தாலும் நீங்க இங்கதான் வந்துருவீங்க. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. கன்சிடர் நிறைய பண்ணீங்க, பெரிய விஷயம். நிறைய பாகவதம் கேட்கணும், பகவானுக்கு தொண்டு செய்யணும், பகவத்கீதை கேட்கணும், படிக்கணும். சோ பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கணும். சோ Okay. இதனால மட்டுமே மரணத்தை வெல்ல முடியும். நாம நினைக்கிறது மரணம் அப்படின்னா வெளிப்புறமான மரணம் கிடையாது. இது ஆத்மாவுக்கு உரிய அந்த மரணம். ஏன்னா ஆத்மாவை கொள்பவன் ஆத்மஹா. நாம இந்த மாதிரி பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யல அப்படின்னா நாம் நம்மை கொள்பவர்கள், ஆத்மாவை கொள்பவர்கள் ஆகிறோம். அந்த மரணத்தை பத்தி குறிப்பிடுறோம் இப்போ. சோ மரணம் என்பது உடலுக்குத்தான். தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தில் தீரஸ் தத்ரண முஹ்யதி. ஒரு தீரன் இதனால் குழப்பம் அடைவதில்லை. எதனால? இளமை, குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என வருவது ஒரு தீரனுக்கு குழப்பம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆத்மாங்கிறது நா ஜாயதே மிரியதே வா கதா சின்னாயம் பூத்வா பவித்தவன பூயக யஜோ நித்ய சாஸ்வதோ அயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. சோ இந்த மாதிரி எல்லா தத்துவங்களும் எல்லா சயின்ஸும் ஆன்மீக அறிவியல் அறிந்தவன். சோ அவன் எதற்கும் கவலைப்படுறது கிடையாது. உடல் சம்பந்தமான வெளிப்புற நடவடிக்கைகளை பார்த்து அவன் எதையும் மதிப்பிடுவது கிடையாது. சோ இங்க இந்த பிருத்து மகாராஜா பிரம்மகுமாரர்களை அவ்வாறு அவர் ரொம்ப மரியாதை கொடுக்கிறார். ஏன்னா அவர்கள்லாம் மிகப்பெரிய பக்தர்கள், வைஷ்ணவ சிரேஷ்டா. அப்போ இந்த வைஷ்ணவ சிரேஷ்டா அப்படிங்கன்னா எல்லாருமே ஆக முடியும். எந்த குலத்துல மனிதர்களாக இருந்தா போதும். சூனாந்த புலிந்த புல்கசா ஆபீர கம்பா யவனா கசாதயக அப்படின்னு சொல்லி எந்த குலத்துல இருந்தாலும், மனித குலத்திலேயே 4 லட்சம் குலங்கள், 4 லட்சம் வகையான மனிதர்கள் இருக்காங்க. எதுல பிறந்திருந்தாலும் அவன் மனிதனாக இருந்தால் அவன் பக்தி தொண்டு பண்ண முடியும், பகவானோட நாமத்தை உச்சரிக்க முடியும். ஆனா அதுக்கு கொஞ்சமாவது சுக்ருதி வேணும். அப்போ வைஷ்ணவே ஜாதி புத்தி. அப்போ ஜாதியை பார்த்து தரம் பிரிக்க கூடாது. வைஷ்ணவர்கள் எப்பொழுதும் அந்தணர்களில் சிறந்தவர்கள். ஆகையினால் ஒருவன் வைஷ்ணவனுக்கு எல்லா மரியாதையும் அளித்தல் வேண்டும். யாரெல்லாம் பக்தி தொண்டுக்கு வந்துட்டாங்களோ அவங்களுக்கு அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பார்க்க கூடாது. பிறப்பால் கிடையாது வைஷ்ணவன், அவன் குணத்தால். சோ அவனுடைய அந்த கிருஷ்ணா கான்சியஸ், அந்த கான்சியஸ் எந்த அளவு முன்னேறி இருக்கோ அந்த அளவு அவன் பக்தியில முன்னேறி இருக்கிறான். சோ யாரெல்லாம் பக்தி தொண்டு எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வைஷ்ணவர்கள் தான். சோ அவர்களை யாருமே அவமதித்தல் கூடாது. வைஷ்ணவ அபராதம் மதையானை குற்றம், ஹாந்தி மாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை யாருமே செய்யக்கூடாது. அடுத்த ஸ்லோகம் 13. கச்சின்ன குஷலம் நாதா இந்திரியார்த்தார்த்த வேதினாம் व्यशना पाप एतस्मिन् पतितानां स्वकर्मभिः. हरे कृष्णा. நான் படிக்கிறேன் மாதாஜி. பதம் 11 மொழிபெயர்ப்பு. விருதம் மகாராஜா முனிவர்களிடம் கேட்டார். தங்களது முன்வினை பயனால் ஆபத்தான பௌதிக வாழ்க்கையில் சிக்கிக் கொண்ட மனிதர்களின் லட்சியமே புலனுகர்ச்சி ஒன்றின் மேல்தான் இருக்கின்றது. அவர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் அருள்படுமா? தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. தங்களது பிரம்மச்சரியத்தினால் எப்போதுமே புண்ணிய மூர்த்திகளாக விளங்கும் குமாரர்களிடமிருந்து
பிருது மகாராஜா அவர்களின் நல்ல அதிர்ஷ்டத்தை பற்றி வினவவில்லை. ஏனென்றால் அவர்கள் எப்போதுமே விடுதலை பாதையில் செல்பவர்கள். ஆதலினால் அவர்கள் துரதிர்ஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆன்மீக நெறியில் உயர்ந்தவர்களான அந்தணர்களும் வைணவர்களும் எப்பொழுதுமே நல்ல அதிர்ஷ்டம் வாய்க்கப்பட்டவர்கள்தான். பிருது மகாராஜா ஒரு இல்லறத்தார் ஆதனாலும் உயர்ந்த அரசு குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதனாலும் இங்கு அவர் இக்கேள்வியை தனக்காக மட்டுமே கேட்டார். அரசர்கள் இல்லறத்தார் மட்டுமல்ல, பொதுவாக அவர்கள் புலர்நுகச்சினை கடைபிடிப்பவர்கள். சில நேரங்களில் வேட்டைக்கு சென்று விலங்குகளை கொள்கின்றார்கள். இக்கொலை தொழிலில் அவர்கள் பயிற்சி பெறவில்லை என்றால் தங்கள் எதிரிகளிடமிருந்து போர் செய்வது அவர்களுக்கு கடினமாகிவிடும். இவைகள் எல்லாம் மங்களமானவைகள் அன்று. 4 வகையான பாவச்செயல்கள் உண்டு. பெண்களிடம் தகாத முறையில் உறவு கொள்வது, மாமிசம் உண்பது, மது அருந்துதல் மற்றும் சூது இவைகளை எல்லாம் சத்திரியர்களுக்கு அனுமதிக்கப்படுகின்றன. அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் இப்பாவச்செயல்களில் ஈடுபட வேண்டியது இருக்கிறது. சத்தியர்களுக்கு சூதாட்டம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு சிறந்த உதாரணம் பாண்டவர்களே. துரியோதனால் பாண்டவர்கள் சூது போருக்கு அழைக்கப்பட்ட பொழுது அவர்களால் மறுதளிக்க இயலாது போனதினால் அதில் ஈடுபட்டு தங்கள் அரசை இழந்ததோடு தங்கள் மனைவியின் மானபங்கத்திற்கும் இடமானது. அதனால்தான் சத்திரிகளை ஒருவன் மல்லுக்கு இழுக்கும் பொழுது அவைகளால் மறுக்க முடியாது போகிறது. இவற்றையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டுதான் பிருது மகாராஜா வேறு ஏதேனும் புனிதமான பாதை உண்டா என்று கேட்டார். கிரகர்சன் என்று சொல்லப்படும் இல்லறத்தான் வாழ்க்கை அத்தனை மங்களமானதன்று. ஏனென்றால் கிரகர்சன் என்பதற்கே புலநிகழ்ச்சியில் தேர்ந்தோர் என்பதுதான் பொருள். இப்புலன்நுகர்ச்சியில் நாட்டம் இருக்கும் வரை அவன் வாழ்க்கை அபாயமானதாகவே இருக்கின்றது. இப்பௌதிக உலகமே பதம் எத் விபத்தாம் நாதேஷாம், ஒவ்வொரு அடியுமே ஆபத்தானது என்று சொல்லப்படுகின்றது. பாகவதம் 10.14-58. புலன்களை திருப்திப்படுத்த இப்பௌதிக உலகில் உள்ள அனைவரும் அதிக கஷ்டப்படுகின்றனர். இவைகளை எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவதற்காகவே அவர்கள் 4 குமாரர்களிடம் தங்களது முந்தைய தேவினை பயணிகளில் இப்பௌதிக உலகத்திற்கு வந்து அழுகிக் கொண்டிருக்கும் வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களை பற்றி கேட்கிறார். அவர்களது புனிதமான ஆன்மீக வாழ்விற்கு ஏதேனும் சாத்தியங்கள் உள்ளனவா? இஸ்லோகத்தில் வரும் இந்திரியார் தத்தா வேதினாம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது புலனின்பமே நோக்கமாக கொண்ட மனிதர்களை குறிப்பிடுகின்றது. அவர்கள் மேலும் பதிதானாம், அதாவது வீழ்த்தவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இப்புலன்களின் திருப்திக்காக செயல்படும் செயல்களை நிறுத்துபவனே விடுதலைக்கு உரியவனாக கருதப்படுகிறான். இதில் வரும் மற்றொரு முக்கியமான வார்த்தை சுவ கர்மபி என்பதாகும். ஒருவன் தனது முன்வினை பயன்களாலேயே கீழே விழுகிறான். தனது வீழ்ச்சிட்ட நிலை தங்கள் முந்தைய வினைகளே காரணம் என்பதனால் அதற்கு அவர்களே பொறுப்பாகின்றனர். அவனது நடத்தைகள் பக்தி தொண்டாக மாறும் பொழுது அவனது புனித வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. மாதாஜி மாதாஜி 22:13 அத்தியாயம் 22 13வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. பிருது மகாராஜா அந்த முனிவர்கிட்ட கேக்குறாங்க, தங்களது முன்வினை பயனால் ஆபத்தான பௌதிக வாழ்க்கையில் வந்து சிக்கிக்கொண்ட மனிதர்களின் லட்சியமே புலனுகர்ச்சி ஒன்றின் மேல்தான் இருக்கிறது. அவர்களுக்கு ஏதேனும் நன்மை அருளப்படுமா? இப்போ புனிதமா தூய பக்தர்கள், முனிவர்கள், இந்த யோகிகள் இவங்க எல்லாருமே யாகங்கள் செய்யறாங்க. எதுக்காக அப்படின்னா தங்களுக்காக அல்ல, தாங்கள் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டும். அப்போ ஒரு பக்தன் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுத்துக்கிறான். சாதாரண இந்த அறிவிழந்து இந்த பௌதீக வாழ்வுல தேகாபிமானத்தில் ஈடுபட்டிருக்கும் மற்ற உயிர்வாளிகளுக்காக அவங்க வந்து நிறைய கருணை கொடுக்குறாங்க. அதனாலதான் சில பிரபுபாதர் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த ஜீவராசிகள் எத்தனை கஷ்டப்படுதே, ஓடுறாங்க எங்க ஓடுறாங்கன்னு தெரியாம, எல்லை கோடு எது, எங்க போனா இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாம
அவங்க ஓடிட்டே இருக்காங்க. சோ இது அவன் ஒரு சமயம் சில பிரபுபாதர் இந்த மும்பை போன்ற மெட்ரோபாலிக் சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா, சென்னை, மும்பை, டெல்லி, கல்கத்தா இதுல எல்லாம் கூட்டம் கூட்டமா ரயில்ல ஏறி நெருக்கி அடிச்சு இடம் கிடைக்கலன்னா மேல ரயில் மேல உட்காந்து போவாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து அது ஒரு பாலத்துல போய் அடிச்சதுன்னா சிதறிடும். அப்படியே தேங்காய் சிதற மாதிரி எல்லார் மண்டையும் சிதறிடும். ஆனாலும் மக்கள் ஓடிட்டே இருக்கிறாங்க, ஓடுறாங்க. காலையில ஓடி போய் ஆபீஸ்ல யாருக்கோ ஒருத்தருக்கு சேவை செஞ்சு அதுக்கு சொற்பமான கூலி அந்த முதலாளி தான் நிறைய அனுபவிப்பான் லாபத்துல. ஆனா அவங்க அந்த லாபத்துல ஒரு சிறிய பங்கை வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீண்டும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அந்த அந்த சோம்பேறித்தனம் அந்த இதுல டயர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டயர்ல மறுபடியும் அவங்க படுத்து உறங்கிடுவாங்க. படுத்து உறங்கி மறுபடியும் செக்ஸ் லைஃப்ல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு அழுக்காது. செக்ஸ் லைஃப்ல ஈடுபடுவாங்க. மறுபடியும் காலையில எந்திரிச்சு ஓடுவாங்க. இப்படியே வாழ்நாள் ஃபுல்லா ஓடி ஓடி ஒரு நாள்ல மரணம் அடைஞ்சிருவாங்க. இடையில மரணம் அடைகிற உயிர்கள் நிறைய நிறைய பேர். அவங்க வாழ்க்கை எதுக்காகன்னு தெரியாமயே போயிடும். ஏன்னா ஹரே கிருஷ்ணா சொல்லி மனித மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நான் ஒரு கண்டலன்ஸ் வெளியே வைக்கிறேங்க. ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்க்கையில அற்ப விஷயங்களுக்கு நிறைய ஈடுபாடு கொடுத்துட்டு இந்த உடல் என தன்னை கருதி கொண்டு அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆத்ம ஞானமே கிடைக்காது. அப்போ பல பிறவிகள் போராடி 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 எப்பவாவது ஒரு தூய பக்தரை சந்திக்கும் போதுதான் அவங்களுக்கு விடிவு காலம் வரும். அப்பதான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அப்ப பாருங்க எவ்வளவு ஸ்டெப் எடுத்து நம்ம மேல போகணும். சோ இவங்களை பத்தி ரொம்ப அக்கறையா பிருத்து மகாராஜா கேட்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில புலனுகர்வே லட்சியம் என திரியும் இந்த மனிதர்களுக்கு ஏதேனும் நன்மை அருளப்படுமா அப்படின்னு கேக்குறாரு. மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா சாதாரண நாமெல்லாம் அடுத்தவங்களுக்கு பக்தி தரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் பவர் நினைச்சா கூட நம்ம கிட்ட அந்த அந்த அளவு பவர் இல்ல. இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் வந்தார். கோடிக்கணக்கான மக்கள் பல நாடுகள்ல இந்த இயக்கத்தை கொண்டு போனார். எத்தனை பேரு அவருக்கு விளக்கேத்தி வச்சிருக்கார் வாழ்க்கையில. வாழ்க்கையில எங்க வீட்டுல தீபம் எரியுது அப்படின்னா அவரால தான். நாங்களும் கொஞ்சம் உயிரோடு இருக்கோம்னா அவரால தானே சிலர் எல்லாம் நன்றி கடனோட சொல்லுவாங்க. நாமெல்லாம் அவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கோம். சில பிரபுபாதர் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் எத்தனை கோடி மக்களுக்கு இந்த அறிவை கொடுத்து நம்மளை எல்லாம் பக்திக்கு கொண்டு வந்திருக்கார். சோ நம்மனால அவர் சொல்றார், நீங்களும் அதைத்தான் செய்யணும். நான் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கணும், என் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா உங்க மூலமா 4 பேருக்கு கிடைக்கணும். சில பிரபுபாதர் அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லைனாலும் நாம என்ன பண்ணணும், போற இடத்துல யாரே தேக்கோ தாரேக்காகோ கிருஷ்ணா உபதேஸ். யாரை பார்த்தாலும் நீங்க கிருஷ்ண உபதேசம் பண்ணணும். நான் ஆத்மா, உடல் அல்ல. சரி, உடல் தளத்துல இருந்து செயல்பட்டது இத்தனை கோடி ஜென்மமா செயல்பட்டுட்டோம். எத்தனை எத்தனை பிறவிகள், எத்தனை எத்தனை அப்பன்கள், எத்தனை எத்தனை அம்மைகள் அப்படின்னு ஒரு அடியார் பாடுவார். சோ கடல் மணல் போல, கடல் துகள்கள் போல எத்தனையோ பிறவிகள் எடுத்து விட்டேன். இனியும் நான் உன்னை மறந்து நான் இங்க இருக்க விரும்பல. தயவு செஞ்சு உன்னுடைய கருணையை கொடு. நான் உனக்கு சேவை செய்யணும். உன்னோட இடத்துக்கு நான் வரணும்னு பாடுறாரு. அது போல நாமெல்லாம் பகவான் இடத்தில் நாம் போனா பத்தாது, நம்மை சுற்றி இருப்பவர்களும், ஒரு அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், ஒரு குருவாகட்டும், என்ன பண்ணணும்னா தான் பெற்ற பிள்ளைகளை இந்த கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். கிருஷ்ண பக்தி கொடுத்து எல்லாருக்கும் நல்லது செய்யறீங்க அப்படின்னா இது ஒண்ணுதான் நல்லது. வேற எல்லாமே நல்லது கிடையாது. நாம எத்தனையோ விஷயங்களை நல்லதுன்னு நினைப்போம். ஆனா யாருக்கு நீங்க பக்தி எடுத்து கொடுக்குறீங்களோ அதுதான் ரொம்ப நல்லது. ஒரே நிமிஷம். சோ தங்களது பிரம்மச்சரியத்தினால் எப்போதுமே புண்ணியமூர்த்திகளாக விளங்கும் குமாரர்களிடம் பிருது மகாராஜா அவர்கள் நல்லதிஷ்டத்தை பற்றி வினவவில்லை. பாருங்க, ஒரு தூய பக்தர் இன்னொரு தூய பக்தரை சந்திக்கும் போது நல்லா இருக்கிறீங்களா, உடம்புக்கு நல்லா இருக்கா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா உடல் தளத்துல அவர்கள் கிடையாது. நாமெல்லாம் சாதாரணமா என்ன கேட்போம், நல்லா இருக்கீங்களா, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, தனித்தனியா கேட்பாங்க ஒவ்வொருத்தரும்.
ஆனா அப்படியெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி எல்லாம் கிடையாது. சோ அவர்கள்ட்ட நல்ல அதிர்ஷ்டம் பற்றி வினவவில்லை அப்படின்னா உங்க தொழில் எப்படி போகுது அப்படியெல்லாம் அவங்க கேட்கல. ஏன்னா அவங்க விடுதலை பாதையில் இருப்பவர்கள். விடுதலை பாதைன்னு என்ன? தர்ம அர்த்த காம மோக்ஷ, அந்த மோக்ஷ அப்படிங்கிற பாதையில இருக்கிறவங்க. சோ அங்க அங்க வந்து துரதிர்ஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. யாரெல்லாம் பக்தர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு உங்க அதிர்ஷ்டம் நல்லா இருக்கீங்களா? ஐயோ அதிர்ஷ்டம் பாருங்க, உங்களுக்கு மட்டும் இந்த பிசினஸ் நல்லா போகுது, இந்த பிசினஸ் எடுத்தவங்க எல்லாம் ரொம்ப நட்டமாயிட்டாங்க அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. ஏன்னா இது விடுதலை பாதை, பக்தி பாதை அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பணம் இருந்தாதான் பெரிய லெவல் அப்படின்னு. அவங்க கிட்ட பணம் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது தான் யார் அப்படிங்கிறது. நான் வந்து அந்த பேரு முத்துசாமி, கனகசாமி, குப்புசாமி, ஐயாசாமி அப்படின்லாம் சொல்றது கிடையாது. அவங்க தான் ஆத்மா என்கின்ற உணர்வில் இருப்பவர்கள். சோ பெயரை வைத்து அடையாளமோ, சொத்தை வைத்து அடையாளமோ, பௌதிக கல்வியை வைத்து அடையாளமோ இங்க கிடையாது. சோ ஆன்மீகம் அப்படிங்கிறதே ஒரு உயர்ந்த நிலை. யாரெல்லாம் இதுக்கு கால் எடுத்து வச்சாங்களோ அவங்கெல்லாம் அதிர்ஷ்டக்காரர்கள், அங்க துரதிர்ஷ்டமே கிடையாது. அப்ப ஆன்மீக நெறியில் உயர்ந்தவர்களான அந்தணர்களும் வைஷ்ணவர்களும் எப்பொழுதும் நல்ல அதிர்ஷ்டம் வாய்க்கப்பெற்றவர்கள். பிருது மகாராஜா ஒரு இல்லறத்தாரார் ஆயினும் உயர்ந்த அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதினாலும் அவர் கேள்வியை தனக்காக மட்டுமே கேட்டார். அரசர்கள் இல்லறத்தார் மட்டுமல்ல, பொதுவாக அவர்கள் புலனுகர்ச்சியை கடைபிடிப்பவர்கள். ஏன்னா அரசர்கள் அப்படின்னா அவங்க காட்டுக்கு போகணும், வேட்டையாடணும், எதிரிகளை கொல்லணும். ஏன்னா அந்த போர் பயிற்சி இருந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அங்க இருக்கிற கத்தி, அந்த வில்லு, வேலு, அம்பு எல்லாம் துருப்பிடிச்சு போயிடும். அதனால அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும், அவங்க பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். எப்படி இப்ப ராணுவ வீரர்கள் பயிற்சி பண்றாங்க அது மாதிரி. சோ 4 வகையான பாவச் செயல்கள்: மது, மாது, சூது, மாமிசம், இதெல்லாம். ஆனா அரசியல் காரணங்களுக்காக இந்த பாவச் செயல்ல அவங்க ஈடுபடலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது, மனு சம்ஹிதை. ஏன்னா அரசர்கள் அப்படின்னா கொஞ்சம் அவங்க வந்து ரஜோகுணத்தில் இருக்கணும். அதுக்காக அவங்க வேட்டையாடணும். வேட்டையாடுறது பொதுவா மத்தவங்க செஞ்சா கொலை, ஆனா அரசர்கள் செய்தா அது அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் அது. ஸோ அவங்க வந்து பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம். அது போல சில சமயங்கள் மாமிசம் சாப்பிடலாம். எல்லாருக்குமே இது அனுமதிக்கப்படுவதில்லை. சோ அந்த சத்திரியர்களுக்கு அனுமதிக்கப்படுது. ஏன்னா அந்த மாதிரி ரஜோகுண உணவுகளை உண்ணும் போதுதான் அவங்க உணர்வு அது மாதிரி இருக்கும். அப்ப வந்து எதிரிகளிடமிருந்து மக்களை காக்க முடியும். சத்துவகுண உணவுகளை உண்பதால, அந்த சாத்வீக உணவுகளை உண்பதால சாத்வீக குணத்தை பிராமணர்கள் அடைகிறாங்க. இப்ப பிராமணர்கள் போய் ரஜோகுண உணவுகளை உண்ண சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, அவங்க உண்ணவும் மாட்டாங்க. ஆனா ரஜோகுணத்துல இருக்கிறவனுக்கு அது தேவைப்படுது சில சமயம். சோ அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் இப்பாவச் செயல்களில் ஈடுபட வேண்டி இருக்கிறது. சோ சத்திரியர்கள் சூதாட்டம் கூட கட்டாயம். இப்ப பாண்டவர்கள், உதாரணமா பாண்டவர்கள் வந்து துரியோதனன் கேக்குறான் பாண்டவர்களை, நீங்க சூதாட வாங்க அப்படின்னு. அப்ப கண்டிப்பா சூதாட போயே ஆகணும், இல்லைன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கேவலம். ஒரு சத்திரனை போர் புரிய அழைக்கும் போதும் சூதாட அழைக்கும் போதும் கண்டிப்பா போகணும். போர் புரியருக்கும் போகணும், போர் புரிய மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ சத்திரியர்களை ஒருவன் மண்ணுக்கு இழுக்கும் போது அவர்களால் மறுக்க முடியாமல் போகிறது. ஏன்னா அவங்க குணம் அப்படி, ரஜோ குணத்துல நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் இங்க பிருத்து மகாராஜா புனிதமான பாதை ஏதும் உண்டான்னு கேட்கிறார். கிருகஸ்தன் என்று சொல்லப்படும் இல்லறத்தான் வாழ்க்கை அத்தனை மங்களமானதென்று. ஏனெனில் கிரகஸ்தன் என்பதற்கே புலனுகர்ச்சியில் தேர்ந்தோர். இன்னைக்கு வந்து இந்த சந்நியாசம், கவாலம்பம் இதெல்லாம் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. சந்நியாசம் எடுப்பது கலியுகத்துல மறுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் சில பிரபுபாதர் இந்த மூமெண்ட்டை கொண்டு போறதுக்காக சன்னியாசிகளை அவர் தான் ஏற்படுத்தியிருக்காரு. ஆனா இந்த யுகத்துல வந்து பதம் பதம் எத் விபதாம் ந தேசாம், ஒவ்வொரு அடியும் ஆபத்தானது. சோ இந்த பௌதிக உலகுல இந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக அதிகமா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. கழுதைகள் போல, கழுதைக்கு புல்ல கட்டி விட்டா எப்படி அது முன்னாடி போயிட்டே இருக்கும்,
அது போல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பாருங்க, இது இன்னும் இப்ப முடிஞ்சிரும், அவ்வளவுதான் என் தேவை அப்படிம்பாங்க. அப்புறம் அடுத்தது முளைக்கும், அப்புறம் அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே எப்படி மனதை அடக்க முடியாம குரங்குகள் கிளைக்கு கிளை தாவிட்டே இருக்கும், அது போலதான் மனுஷன் அவனுடைய புலநுகர்வுகளை அடக்க முடியாம ஓடிட்டே இருப்பான். சோ இவைகள் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த 4 குமாரர்களும் தங்களது முந்தைய தீவினை பயனில் இப்பௌதிக உலகிற்கு வந்து அழுகிக் கொண்டிருக்கும் வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களை பற்றி அவர் கேட்கிறார். சோ அந்த அந்த சாத்தியக்கூறு இருக்கா இந்த மக்களுக்கு அப்படின்னு. இந்திரியார்த்தார்த்த வேதினாம், அதாவது இந்த புலனின்பமே நோக்கமாக கொண்ட மனிதர்களை அது குறிப்பிடுது. பதித்தானாம், அதாவது வீழ்ந்தவர்கள், வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்கள். பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. இந்த வீழ்ந்த ஆத்மாக்களை மீட்பதற்காக வந்த சில பிரபுபாதரை நாம என்ன சொல்றோம்? பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நம. நம்மளையெல்லாம் மீட்க வந்த அந்த தூய வைஷ்ணவரான சில பிரபுபாதரை நம்ம அப்படி சொல்லி வணங்குறோம். சோ இப்புலன்களின் திருப்திக்காக செய்யப்படும் செயல்களை நிறுத்துபவனே விடுதலைக்குரியவனாக கருதப்படுகிறான். சோ புலன் இன்பத்தில் அதிலேயே ஓடிக்கொண்டிருக்காமல் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நாம ஏன் இங்க வந்திருக்கோம், நான் யார், ஆத்மாவா உடலா, இறந்தவுடன் நான் எங்கு செல்கிறேன், இதெல்லாம் நாம நிறைய கேள்விகள் கேட்டு கண்டிப்பா இந்த விடுதலைக்குரிய பாதையை பின்பற்ற வேண்டும். ஸ்வகர்மபி, அதாவது முன்விலை பயன்களால், கர்மத்தின் பயன்களால் ஒருத்தன் வீழ்ச்சி விடுகிறான். அந்த வீழ்ச்சியுற்ற நிலைக்கு தங்கள் முன்வினையே காரணம் அப்படிங்கிறதுனால அவங்களே அதுக்கு பொறுப்பு. சோ அவனது நடவடிக்கைகள் பக்தி தொண்டாக மாறும்போது அவன் புனித வாழ்க்கையை ஆரம்பமாகிறது. சோ இதுவரைக்கும் எப்படினாலும் பரவாயில்ல, பகவான் என்ன சொல்றார்? சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷயிஷாமி மா சுஷக. என்னை சரணடைந்து விடு. இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சரணடைந்த உடனே நான் உன்னை தத்தெடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ எதுவுமே செய்ய வேண்டாம், எனக்காக செயல் புரிய, அது மட்டும் போதுங்கிறார். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதுல எல்லாமே பிரபுபாதர் கொண்டு வந்திருக்கார். சோ நம்மெல்லாம் வீழ்ந்த ஆத்மாக்கள் எப்படி விடுதலை அடைய வேண்டும், ஒரு வைஷ்ணவனை எவ்வாறு மதிக்க வேண்டும், பக்தர் சங்கத்தை எடுக்கணும், எல்லாமே நம்மளுக்கு தெளிவா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சோ நாம இதை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம கடமை. இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள்?